ஐயாண்ட வீட்டை பாருங்க அப்படின்னு அவற்ற வீடெல்லாம் பூந்துட்டு உள்ளுக்குள்ள. அந்த அண்ணா கூட முழங்கால நிற்குது பார்த்தீங்களா? அது இங்கே இன்னும் தாக்குது ஐயா ஓட்டிக்கணும் பாருங்க. பைக் அரைவாசி மூடிட்டு பார்த்தீங்களா? அப்படி வெள்ளம் பழுக்கு இதில் பார்ப்பேன், நங்கி பார்ப்பேன். நான் இந்த மூளை காலிகளில் 44 ஆண்டுகள் வசித்து வருகின்றேன். எந்த வளர்த்தால வீட்டுக்குள்ளே போயிட்டு பாருங்க. பாருங்க எப்படி இருந்தா ரோட்டு கவரிட்டு பார்த்தீங்களா? இதில் நிற்கிறதே ஆபத்தான வேலை. இந்த நேரம் ரோட்டை க்ராஸ் பண்ண கூடாது. தண்ணியா வந்து நிற்கிது பாருங்க. ரோட்டால் வர மக்களே காணாம போங்க. சேஃப்டி தான் முக்கியம். முதல் இதில் நிற்கிற மக்களே தள்ளி விழுத்துற மாதிரி நிற்கிது. காற்று ஆட்டிக்கொண்டு இருக்கு பாருங்க. எப்படி இருக்காது போகிற வாகனங்கள் தான் சிலவாக தான் போகிறாங்க. எவ்வளோ சிலவாக போக முடியும், அவ்வளோ சிலவாக தான் போய்கிட்டு இருக்காங்க. மக்களே பாருங்க, கைது கேரளா ரோடு பாருங்க. இங்காலே பக்கம் கொந்தளிப்பில்லாம் இருக்கு பாருங்க. காடல் பாருங்க. இங்கே அப்படி நார்மலாகவே இருக்கு. கடல் பாருங்க. இந்த சைடில் பாருங்க. அப்படி ஆப்போசிட்டாக ரெண்டு தண்ணி பாருங்க. ரோட்டால மூவி தள்ளுது பாருங்க தண்ணி. இந்த ஆக்கள் போய்கிட்டு பேர் வாகனம் கொண்டு போகுது பாருங்க. போகும் மாதிரி அதால் அவங்க அவ்வளோ நல்ல இடம், நல்ல பள்ளம் படக்காத இடத்துல. போகுது வாகனம் போகுது பாருங்க. கடல் தான், ரோட்டே தெரியல பார்த்தீங்களா? நல்ல கொட்டிக்கொண்டே இருக்கு. அதோட நடுக்கம் பிடிச்சிட்டு அம்மா மண்ணில் நினைச்சு இதில் பாருங்க எப்படி தண்ணி ஓடுதுண்டு. பாருங்க அப்படி ஓடுதுண்டு. ரோட்டால் எப்படி ஓடுன்னு பாருங்க. கால் வச்சா இழுக்கும் போட அப்படி இழுக்குதுண்டா. இழுக்குது. போட்டெல்லாம் போகணும் போட.
போட்டான் போகணும் போடக்கு விளங்கல ஐயா ஓட்டிக்கணும் பாருங்க பைக் அரைவாசி மூடிட்டு பார்த்தீங்களா அப்படி வெள்ளம் எங்களோட பைக்கம் வந்து சாட்டடிக்க ஆண்டுடுது புளக் போயிட்டு நாங்கள் விட்டுருக்கோம் பைக்கை பாருங்க என்னட்டு தான் வீட்டை அப்புறம் வந்துருக்கீங்க பழத்து இதை பார்ப்பேன் நங்கி பார்ப்பேன் ஆமாம் புயலிந்த கோர தாண்டவத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு தண்ணிங்களை இறங்கி பார்ப்போம் எவ்வளோ ஆறுக்கு வெளில காலில் காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்க போக கூடி கொண்டிருக்கு தண்ணி இந்த முழங்காலுக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா பாருங்க கல்யாணோட காரணம் ஒன்று இருக்கு பாருங்க அப்படியா வெள்ளத்தை பார்த்தீங்க பாருங்க எப்படி தண்ணி ஓடுது பாருங்க திருப்பி தள்ளி ஆளை போ அப்போ போகுது கீழே போகுது பட ஊத்து மாதிரி ஏதோ உண்டு அடியால போகுதா வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் சின்னையா. நான் இந்த மூளை காலிகளில் 44 ஆண்டுகள் வசித்து வருகின்றேன். இந்த இவ்விடத்தில் நடக்கிற சகல சம்பவங்களையும் நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்து சில பிரச்சனைகளை தீர்த்து வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் நின்று கதைக்கிற இடத்திலிருந்து ஒரு பெரிய 3 கண் போக் வச்சும் மதகு இருந்தது. அந்த மதகு அண்மை காலத்தில் அகற்றப்பட்டு ஆடியினால் இந்த வீதி அமைக்கப்பட்டது. நான் இந்த மதகுவை அமைக்கும்படி பல தடவை கூறியும் அவர்கள் அதை செவி மடக்காமல் இவ்விடத்தில் வந்து ரூட்டை மட்டும் அமைத்துட்டு போய்விட்டார்கள். எனவே இவ்விடத்தில் மதகு வைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மூளாய் வீதியில் மக்கள் படும் அவலங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு முன்வர வேண்டும். இந்த கிராமத்தில் ஜிஎஸாக 171 கடமையாற்றும் எங்களுடைய கிராம சேவையாளர் மிகவும் உன்னிப்பாக மிகவும் கவனமாக எந்த நேரத்திலும் அவருக்கு அழைப்பு விடுத்தால் இரவு பகலென்று பாராது நேரத்தை மனதில் கருத்தில் கொள்ளாமல் மக்களோட அயராது உழைக்கும் ஒருவர். எனவே தயவு செய்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூளாய் வீதியில் அமைந்துள்ள இந்த பாலங்களை செப்பனிட்டு அந்த பாலத்திற்கு புதிய போக்குகள் வைத்து
மதகை அமைத்து தரும்படி மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதுடன் இனிமேலும் இவ்விடத்தில் இப்படியான வெள்ள அபாயம் வராத அளவிற்கு பிரதேச உட்பட பிரதேச செயலகம் உட்பட இந்த நீரோடி எங்கே இருக்கின்றதை கண்டறிந்து அதை செம்மைப்படுத்தி தரும்படி அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதை அசம்பந்த போக்காக விடாமல் அதிகாரிகள் தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய இந்த அவல நிலையை நீக்குவீர்கள் என கேட்டு நான் இந்த உங்களுக்கு தரும் இந்த செய்தியை நான் நிறைவு கொண்டு வருகிறேன். ஆமாய்யா, எத்தனை குடும்பங்கள் இருக்கும் ஐயா இந்த ஏரியாவில்? இதுக்கு 1800 குடும்பங்கள். 1800 குடும்பம் இருக்கு. இந்த இடத்திற்கு சரியான இந்த இடத்தை சொல்லுவோம். இந்த இடம் மூளாய் வீதி காளிகோடி, மூளாய் பேரம், அங்கால இங்கால மூளா பிள்ளையா கோழி, இப்படியான பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி, மூளாய் முன்கோடை இப்படியான பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் பெரும் அவலப்படுகிறார்கள். அவர்களின் இருப்பிடங்களில் வெள்ளம் புகுந்து பெரு அல்லூலப்படுகிறார்கள். எனவே ஜிஎஸ் நேரடியாக பார்வையிட்டு இருக்கின்றார். 2 நாட்களுக்கு முதல் டிஎஸ் நேரடியாக பார்வையிட்டு இருக்கின்றார். பிரதேச சபை செயலாளர் பார்வையிட்டு இருக்கின்றார். அவர்கள் இது செய்து இந்த வருட 25ஆம் ஆண்டில் இப்படியான ஒரு செயல்பாடு நடக்காத அளவுக்கு தாங்கள் செய்வதாக உறுதி சொல்லியிருக்கின்றார்கள். இதே மாதிரி அமைச்சர், கடற்தொழில் அமைச்சர் மற்றும் எம்பிகள் அவையெல்லாம் எங்களுடைய உரையாடியிருக்கிறார்கள். இதை நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். எனவே தயவுசெய்து சொல்லும் செயலோடு இருக்காமல் செயல் வடிவத்தில் எடுத்து காட்டும்படி அன்பான அதிகாரிகளிடம் மிகவும் பணிவாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.